துணைப்பதிவாளர் மீதான லஞ்ச குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை. எனவே நீதிமன்றம் பிரதிவாதியை விடுவிக்கிறது. சிசிடிவி ஆதாரத்தால் லஞ்ச வழக்கிலிருந்து தப்பிய சார்பதிவாளர் 12 ஆண்டுகளுக்கு பின் நெல்லை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. திருநெல்வேலி பாளையங்கோட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் சிசிடிவி கேமரா பதிவுகள் மற்றும் அரசு விடுமுறை குறித்த ஆதாரங்களை ஏற்று சார்பதிவாளரை விடுதலை செய்து நெல்லை ஊழல் தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. சம்பவத்தின் பின்னணி: நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை இணை -1 சார்பதிவாளராக ரவிசங்கர் 60 என்பவர் கடந்த 2011 முதல் 2014ஆம் ஆண்டு வரை பணியாற்றினார். அப்போது மகாராஜநகரைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் ராபர்ட் செல்லியா என்பவர் தனது நிலம் தொடர்பான ஆவணங்களை விடுவிக்க சார்பதிவாளர் ரவிசங்கர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக நெல்லை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி லஞ்ச பணத்தை கொடுக்கும்போது சார்பதிவாளர் ரவிசங்கரை ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் குறிவைத்து கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு நெல்லை ஊழல் தடுப்புச் சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. நீதிமன்ற விசாரணை மற்றும் திருப்பம்: இந்த வழக்கு நீதிபதி இராஜு சுப்பையா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது சார்பதிவாளர் தரப்பில் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் முக்கிய ஆதாரமாக முன்வைக்கப்பட்டன. வழக்கினை தீர விசாரித்த நீதிபதி தனது தீர்ப்பில் பல்வேறு முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டு ரவிசங்கரை விடுதலை செய்தார். விடுதலைக்கான முக்கிய காரணங்கள்: நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டதாவது: 1. சிசிடிவி ஆதாரம். லஞ்ச புகாரை நிரூபிக்க காவல்துறை மேற்கொண்ட பொறிவைப்பு நடவடிக்கை அலுவலக சிசிடிவி பதிவுகள் மூலம் சந்தேகத்திற்கு உள்ளாகி உள்ளது. புகார்தாரரும் அரசு தரப்பு சாட்சியும் ஒன்றாக அலுவலகத்திற்குள் வரவில்லை என்பது வீடியோ பதிவுகள் மூலம் தெளிவாக தெரிகிறது. இது போலீசாரின் வாதத்துக்கு முரணாக உள்ளது. அரசு விடுமுறை. புகார்தாரர் லஞ்சம் கேட்டதாக குறிப்பிட்ட மார்ச் 31ஆம் தேதி 2014 தெலுங்கு வருடப்பிறப்பு என்பதால் அது அரசு விடுமுறை நாளாகும். விடுமுறை நாளில் அலுவலகத்தில் வைத்து லஞ்சம் கேட்டதாக கூறுவதில் அடிப்படை முகாந்திரம் இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு: குற்றம் சாட்டப்பட்ட ரவிசங்கர் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படாததால் அவரை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் லஞ்ச புகாரின் போது ரவிசங்கரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட 10,000 ரூபாய் ரொக்க பணத்தை புகார்தாரரான ராபர்ட் செல்லையாவிடமே திரும்ப ஒப்படைக்கவும் நீதிபதி தனது தீர்ப்பில் உத்தரவிட்டார். 12 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தொழில்நுட்ப ஆதாரமான சிசிடிவி பதிவு சார்பதிவாளருக்கு சாதகமாக அமைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.